அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியா அமெரிக்கா தொடர்பான செய்தி தான் நண்பர்களே. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு இந்தியாவுடனான உறவுகள் குறித்து ஒரு நாள் வெளியிட்ட கருத்துக்களுக்கும் மறுநாள் வெளியிட்டிருக்க கருத்துக்களுக்கும் உள்ள வேறுபாடு உலக அரசியல் அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது அப்படின்னே நம்ம சொல்லலாம் நண்பர்களே. அதாவது இந்தியா மற்றும் ரஷ்யாவை சீனாவிடம் இழந்து விட்டோம் என்று ஒரு நாள் அதிரடியாக பதிவிட்டாருங்க. அடுத்த நாளே பார்த்தோம்னா இந்தியாவுடன் தங்கள் உறவுகள் சிறப்பு வாய்ந்தவை என்று பிரதமர் மோடி தனக்கு ஒரு சிறந்த நண்பர் என்றும் குறிப்பிட்டிருக்காருங்க. இந்த திடீர் மனமாற்றம் உலக அரசியல் பார்வையாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் அதாவது எக்ஸ் பக்கத்தில் இந்தியா மற்றும் ரஷ்யாவை சீனாவிடம் ஆழமான இருண்ட பகுதிகளிடம் நாம் இழந்துவிட்டோம், அவர்களுக்கு ஒரு நீண்ட மற்றும் வளமான எதிர்காலம் அமைய வாழ்த்துக்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவிட்டாருங்க. மேலும் அவர் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோரின் பழைய புகைப்படத்தை பகிர்ந்தாருங்க. இந்த கருத்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதின் ஆகியோரிடையே காணப்பட்ட நெருக்கமான உறவு வெளிப்பட்ட பிறகு வந்ததுங்க. ஆனால் மறுநாள் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாருங்க. நான் எப்போதும் பிரதமர் மோடியுடன் நண்பராக இருப்பேன், அவர் ஒரு சிறந்த பிரதமர், அவர் சிறந்தவர், நான் எப்போதும் நண்பனாக இருப்பேன், ஆனால் இந்த நேரத்தில் அவர் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியாவுடன் உறவுகளை மீட்டெடுக்க தயாரா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சிரித்தபடியே கவலைப்பட ஒன்றுமில்லை, சில சமயங்களில் நமக்கு சில தருணங்கள் உருவாகும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு. எண்ணெய் வாங்குவதே பிரச்சனைக்கான மூலமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதற்கான முக்கிய காரணம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதா. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இவ்வளவு எண்ணெய் வாங்குவது எனக்கு மிகவும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. இதை 50% வரியுடன் அவர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளேன். நான் மோடியுடன் நன்றாக பழகுகிறேன், உங்களுக்கு தெரியும், அவர் சில மாதங்களுக்கு முன்பு இங்கு இருந்தார், நாங்கள் ரோஸ் கார்டனுக்கு சென்றோம் என்று தெரிவித்தார். இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் எண்ணெய் கொள்முதல் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக காரணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறினார். அது ரஷ்ய எண்ணெயாக இருந்தாலும் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் நமது தேவைகளுக்கு ஏற்ற இடத்திலிருந்து வாங்குவது நமது முடிவு. அதனால் நமது தேவைகளுக்கு எது சிறந்ததாக இருக்கிறதோ அதைத்தான் நாம் வாங்குவோம் என்று கூறியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 50% வரியை இந்தியாவிற்கு விதிச்சிருக்காரு. இதுபோக பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு விதங்களில் வரிகளை விதிச்சிருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் பல்வேறு நாடுகளும் அமெரிக்கா மேலே கோபத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. முன்பு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான உறவு அப்படின்றது நல்லபடியாக தான் போயிடுச்சு அப்படின்றத இவர் சொல்லி தான் தெரியணும் இல்லை, நம்மளே பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ என்னமோ இவர் நல்லவராட்டம், நம்ம கெட்டவராட்டம். இவர் தற்போதைய சூழ்நிலையில் நேரம் சரியில்லை, சூழல் சரியில்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த சூழலும் நேரமும் சரியில்லாத காரணமே இந்த மனுஷன்தான். இந்த மாதிரி 50% வரியை விதிச்சு தான் சீனா கூட இந்தியாவும் ரஷ்யாவும் மேற்கொண்டு உறவை வளர்க்கறதுக்கு ஒரு வழியை இவரே உருவாக்கி கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வழிக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியும் இவருக்கும் இந்த வரி விதிச்சிருக்க விஷயத்தில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியும் மனுஷன் பதிவிட்டிருக்கிறதா பார்க்கும்போது தான் கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாகவும் காமெடியாகவும் இருந்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்ததாக இந்தியா சீனா தொடர்பானதை நம்ம பார்ப்போம். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி விதித்ததுக்கு எதிராக இந்தியா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் கைகோர்த்ததுக்கு நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 நாடுகள் தலைவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க. இது அமெரிக்காவிற்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்ற இந்த ஒரு சூழலில்
எல்லாருமே பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 நாடுகள் கைகோர்ச்சுன்னா அது மிகப்பெரிய சிக்கல் அப்படின்றதான் பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேச உள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஒரு சம்பவம் முடிஞ்சிருக்கக்கூடிய இப்போ சூழலில் தான் இப்போ மீண்டும் ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங்கும் பேசிக்க போகிறாங்க, சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் முக்கியமானதாக இப்போ பார்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு, தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% வரியை விதிச்சிருக்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். குறிப்பாக ரஷ்யாட்டிருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறத சுட்டி காட்டி தான் இந்த வரி போடப்பட்டிருக்கு நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இது தவிர உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் ரஷ்யாவையும் அமெரிக்கா குறிவைத்து விமர்சனம் செய்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இதற்கிடையே தான் ட்ரம்ப்புக்கு எதிராக இந்தியா, ரஷ்யா, சீனா கைகோர்த்துள்ளது. இந்தியா ரஷ்யாவுடன் நட்பாக உள்ளது, மாறாக சீனாவுடன் எல்லை பிரச்சனையில் மோதல் உள்ளது. ஆனால் ட்ரம்பின் வரி விதிப்பு இந்தியாவையும் சீனாவையும் ஓரணியில் சேர்த்துள்ளது, இணைத்துள்ளது. ஆக மொத்தம் இது எல்லாமே பார்த்து அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் தற்போதைக்கு ஒரு கணக்கை போட்டிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் காணப்படுதுங்க. சமீபத்தில் சீனாவின் தியான்ஜின் நகரில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார். அதே போல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனும் நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதன் பிறகு ஷி ஜின்பிங், விளாடிமிர் புதின், பிரதமர் மோடி ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து மாநாட்டில் பங்கேற்று பேசியது அமெரிக்காவை கதிகலங்க வைத்துள்ளது அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவிற்கு எதிராக இந்த 3 நாடுகளும் ஓரணிகள் இருப்பதே ட்ரம்ப்பால் சகித்து கொள்ள முடியல. இதனால தான் இருண்ட சீனா இந்தியாவையும் ரஷ்யாவையும் அமெரிக்காவிடமிருந்து பிரித்து விட்டது அப்படின்ற மாதிரி பதிவுலாம் போட்டிருந்ததை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்படியான சூழல் தான் தற்போதைக்கு முக்கிய தகவலாக பார்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசலாம் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டுக்கிட்டு இருக்க சூழல் பெரிய அளவிற்கு தகவலை வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அடுத்த மாதம் தென்கொரியாவில் APEC என்னும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற உள்ளதுங்க. தென்கொரியாவின் சியான்ஜி நகரில் தான் இந்த ஒரு உச்சி மாநாடு நடைபெற உள்ளதுங்க. இதில் தான் ட்ரம்ப் அவர்கள் பங்கேற்க உள்ளார். அதே போல் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்திக்க உள்ளார். இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேசலாம் என்று கூறப்படுது. இதற்கு நடவடிக்கையை அமெரிக்கா தொடங்கி இருப்பதாகவும் CNN செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்குங்க. என்னதான் இதில் பெரிய அளவிற்கு இருண்ட சீனா, இந்தியா, ரஷ்யா போய் அதில் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா பெருசாக பேசினாலும், குறிப்பாக ட்ரம்ப் பெருசாக பேசினாலும், இங்கிட்ட ஒரு புறம் இது பெரிய அளவிற்கு ஏன் சீனாட்ட பேசுறதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டினீங்க, இருண்ட சீனாட்ட போய் நீங்கள் மட்டும் ஏன் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஆனால் என்னதான் இருந்தாலும் சீனா அமெரிக்காவை நம்பவே நம்பாது. ஏன்னா சீனாவுக்கு பரம எதிரியே அமெரிக்கா தான். ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு நேரத்தில் சீனாவை என்னதான் மாற்றலாம்னு அமெரிக்கா நினச்சாலும் அது மாறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்றதான் வரலாறுலாம் இருந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படியான சூழலில் இந்த ஒரு சந்திப்பு அப்படின்றது பெரிய அளவிற்கு இந்தியாவிற்கு எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்திடாது. அதுபோக சீனாவுக்கே நல்லா தெரியும், நம்மக்கிட்ட எல்லையில் சீனா எந்த ஒரு சீண்டல்களையும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலைன்னா இந்தியா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்தியா ஒரு நம்பகமான நாடு, எல்லை பிரச்சனை இல்லாவிட்டால் இரு நாடுகளின் உறவு சுமூகமாக இருக்கும் அப்படின்றது சீனாவிற்கு நன்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஒரு நேரத்தில் உறவு அப்படின்றது மீண்டும் வலுப்பெற்று வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா, சீனா, ரஷ்யா இடையான உறவு, குறிப்பாக இந்தியா சீனா உறவு. ஸோ இதனால் மீண்டும் இந்த ஒரு உறவு விரிசலை ஏற்படுத்தி நகருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகாது அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய சூழலில் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தெரிய வருது. அதனால் அமெரிக்கா என்னதான் சீனாவை மாற்றலாம்னு நினச்சாலும் மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அமெரிக்கா பெரிய அளவிற்கு பதறுவதற்கான வாய்ப்பு தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக தற்போதைக்கு பார்க்கப்படுது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.